Hi friends, welcome back to Mama Dema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து மௌலிக்கு வந்து மோனானே வந்து மௌலிக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 6th செமஸ்டர் 3rd இயர்ல வந்து 2nd செமஸ்டர் அதாவது 6th செமஸ்டர் எனக்கு வாய் கொஞ்சம் கோளரும் எனக்கு கிளிப் போட்டுருக்கேன் அதனால அப்படிதான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செம வலி வலிக்குது சரி இந்த டைம்ல வந்து நம்ம கலட்டி வைக்கிறது நல்லது கிடையாது அதனால சரி எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன அவசர சமையல் என்ன அப்படின்னா காலையிலே வந்து நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துறேன் இப்போ ஆஃப்டர்நூன் தான் உனக்கு எக்ஸாம் அதனால வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்பாடு வச்சுட்டேன் மட்டன் கேட்டாரு சரி மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தேன் சரி பிரியாணி இப்போ சாப்பிட்டுட்டு பையன் போய் எக்ஸாம்ல தூங்கிட்டானா என்ன பண்றதுங்கிறத ஒரு கவலை இருக்குது அதுவும் இல்லாம சரி வேணாம் பிரியாணி இப்போ என்னால வந்து ரொம்ப ஹார்டால எதையுமே சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஏதாவது இருக்கா அதுதான் சாப்பிட முடியாது சரி சாப்பிட முடியும் சரியா அதனால பா எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா இப்ப ஏன் உனக்கு உடம்பு இருக்குதுன்னு நேத்துல இருந்து போட்டுனுக்குற தேவையில்லாம திரும்பி ஆரம்பிக்கிற யாரோ உனக்கு சொல்லிட்டாங்க அப்படியே பல்லு கூடிக்கிட்டு வருது அதெல்லாம் வலி வந்ததுன்னா பல்லு கூடிக்கிட்டு வருதுன்ட்டு கிடையாது பல்லு கூடிட்டு வருதுன்னு இல்ல என்னன்னா வெயில் தாழ முடியல எனக்கு உடம்புல கபகபகன்னு எரியுது அதனாலதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது எது வேணாலும் தாங்கிக்குவோம் போல இந்த வெயில் வந்தா தாங்க மாட்டோம் போல ஏசி இல்லாம இருக்க முடியல அதுவும் இல்லாம காலையில இருந்தே ஏஞ்சதுல இருந்தே வந்து என்ன ஸ்வெட் ஆயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால ஒரு மாதிரி டகன்னு உடம்பு எரியுது இப்ப இன்னைக்கு சீக்கிரமா கடகடன்னு நம்ம செஞ்சவனும் போல வழி அனுப்பிடணும் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அயராது படிச்சுன்னுறான் மௌலி அது காரணம் என்னன்னா 6th செமஸ்டரா இது 3rd இயர் 2nd செமஸ்டர் இல்லையா அதான் ஆக்சுவலி 3rd இயர் 2nd செமஸ்டர் உங்களோட பாஷையில சொல்லணும்னா வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இது 6வது செமஸ்டர் கரெக்டா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வெற்றி திலகம் இட்டு பேபிமா அனுப்பிச்சு வைக்கும் காலையிலேயே பேபிமா ஏஞ்சி பையனுக்கு காபி போட்டு ஊத்து மேகி போட்டு ஊத்து அசத்திட்டு வந்து படுத்துது என்ன பேபிமா இப்ப காட்டக்கூடாதான் பேபிமாவே நான்சென்ஸ் என் டிக்னிட்டி நீ கம்மி பண்றதுக்கு எனக்கு தூங்கி வச்சு காட்டுற அப்படின்னு மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு மண்டி போய் தூங்கிச்சு பாத்தீங்களா அப்புறம் வண்டி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆமா நானும் அதான் கேட்டேன் ஏன்னு சொன்னேன்ப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவாப்பா எக்ஸாம்னா ஆமா அப்படின்ச்சு எப்படி தெரியுமா அப்படின்னு அப்படி பார்த்தது ஒரு முறைச்சுன்னு இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டே எப்பயுமே வந்து பேபிமா தான் ஏஞ்சி காப்பி போட்டு கொடுக்கும் அதான் ராசி மௌலிக்கு செகண்ட் டேலேருந்து திரும்பி கூட பார்க்காது ஏய் ஏஞ்சிரு அப்படின்னு என்ன தட்டி விடும் நீ படி கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாகவே அப்போ திடீர்னு காணாமல் போயிடுவான் கண்ணில் மாட்ட மாட்டான் எங்கடா அப்படின்னு பார்த்தா சிஸ்டம் வச்சுன்னு உள்ளே உட்காந்துப்பான் கேட்டால் படிக்கணும் எக்ஸாம் வந்துச்சுல்ல அப்படின்னுவான் அந்த மழை பெஞ்சது இல்லை நடுவில் அதுக்கு காரணம் மெயின் காரணமே இதுதான் டேய் உன்னை பார்க்கும்போது நான் எக்ஸாம் கிளம்புன ஃபீல் எனக்கு ஞாபகம் வருதுடா ஆனால் நல்லா ஜாலியாக கிளம்புனேன் நீ தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா கிளம்புற அதுக்கு என்ன ரீசன் சொல்லு பார்க்கலாம் நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்ற இல்ல நான் ஏன் ஜாலியா கிளம்புன நீ ஏன் டென்ஷனா கிளம்புற அப்படின்றதுக்கு என்ன ரீசன் சொல்லு படிக்காம போயிருப்பீங்க ஆடப்பாவி நான்லாம் அரியஸே கிடையாதுடா அதுக்கு இல்ல நான் வந்து பிசிஎஸ் தான் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் தான் அதனால ஜாலியா போனேன் நீ பிடெக் ஏஐ அப்படின்றதுனால டென்ஷனோட சுத்தினுங்கிற எப்படியா இருந்தாலும் என்னை விட உனக்கு கொஞ்சம் டஃபா தானே இருக்கும் அதுக்கு சொல்றேன் நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன் காலையில எழுந்துச்சு கடகடன்னு கிளம்பிடுவேன் சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் படிச்சுன்னு இருப்பேன் இங்க உட்காந்து படிச்சதா படிக்க மாட்டாங்க பேசிட்டே இருப்பாங்க ஆனா எங்களுதெல்லாம் அப்படி கிடையாது யார் படிக்காத பையன் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து படிக்கும் ஏன்னா மத்தவங்க எல்லாம் படிக்கிறது பார்த்து அதுக்கு ஒரு அங்கலாய்ப்பா இருக்கும் ஐயோ இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்ட்டு எல்லாம் படிக்கவங்க நாங்களாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம் நீங்களாம் என்னடான்னா வீட்டுல படிக்கிறதோட சரி வெளில படிக்க மாட்டேன்றீங்க நாங்களாம் அப்படி கிடையாது நல்லா படிச்சுன்னு தான் இருப்போம் சரி ஓகே நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வா எவ்வளவு நேரம் ஆகும் ரிட்டர்ன் வரதுக்கு வந்துருவானாம்பா சீக்கிரம் தாயே என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர் நன்றாக பரீட்சை எழுதி விடைபெற்றுவா எக்ஸாமுக்கு விஷ் பண்ணுறா காலையில எக்ஸாம்னா எஞ்சி கூட பார்த்துருக்காது ஏய் இன்னைக்கு ஏஞ்சுதான் இல்லையா ஏன்னா நேத்து பயம்புத்திட்டாங்க
அக்கா இப்போ வரைக்கும் ஆண்டவர்களால் எந்த அரியஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கென்னடி சொன்னால் அரியஸ் வச்சுட போகிறான், அரியஸ் இல்லாமல் பண்ண சொல்லு அப்படின்னோன்னா பயம் வந்துச்சு. டாப் கம்பெனிஸ் வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதனால் அவனை நல்லா படிக்க சொல்லுன்னு. இப்போ 70% மேலே தான் எடுத்திருக்கான் இது வரைக்கும். ஸோ பயம் வந்துச்சு பேபிமாக்கு. ஓகே நம்மளே ஏஞ்சி நம்மளே பண்ணுவோம், அப்புறம் புள்ள ஃபெட்டப் ஆகிடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன் ஏஞ்சி போகுது கரன்னு போயிட்டு எல்லா வேலையும். எப்படி கொரட்டை விட்டு 9-10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா தெரியுமா? 9:30 எழுந்துட்டேன். எப்பயுமே 9:30 எழுந்துடுவேன். 9 to 9:30 எழுந்துடுவேன் நான். முதல்ல 8 to எனக்கு வந்து இப்போ பாப்பா இங்கே இல்லை அப்படின்றதுனால இந்த தூக்கம். பாப்பா இருந்ததுன்னா 8லேருந்து 8:30க்குள்ளே எழுந்துப்பேன், 8 o'clock. அதனால இப்போ தூங்கி. ஓகே, ஆல் த பெஸ்ட். கதை பேசிட்டு இருக்கோம்னா அவனுக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஆல் த பெஸ்ட். சூப்பரா எழுதிட்டு வா, ஊரை சுத்தாத. எழுதி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க. கொஞ்சம் வாட் பேபிமா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி திடீர்னு காணாம போயிட்டேன். தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி கேரா இருந்ததா போய் படுத்தேன். வெயில் வேற அதிகமா இருக்கு, வெளியில வேற போக முடியாதா. சரி காலையில லேட்டா தான் சாப்பிட்டேன் நானு. சரி இப்ப படுத்துட்டு இப்ப மணி 4 ஆகுது. தூங்கி எழுச்சி கபகபன்னு பசிக்குது, முதல்ல சாப்பிடணும். சரி அதான் மட்டனை தாளிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு கிளம்பணும். எந்த கடைக்கு? எனக்கு சாரி இன்னும் தைக்கவே கொடுக்கல நீ என்ன. ஓஹோ, சரி 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 சரி. அதனாலதான் வர வர சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கூடாதுன்ட்டாங்க. பார்க்காம இருந்தாதான் உன் கண்ணும் என் கண்ணும் சரியாகும். சும்மா பார்த்துனே இருந்தோம் ஏன் அவ்வளவுதான் கண்ணு பொல்லையாயி 2 வருஷத்துக்கு மறந்துக்கினே கிடக்குன்னு பரவாயில்லையா? இந்த சம்மர் போய் அடுத்த சம்மரே வந்துடும். ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். மத்தியானம் நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டியா? நீங்க சொன்னீங்க சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டேன்ட்டு. சாம்பார் வத்தல். மட்டனை வாங்கி வச்சுட்டு மட்டனை ஓபன் பண்ணி பார்த்தேன், அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருந்ததா. ஐயோ இப்படியெல்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு விட்டேன் நான். நான் யோசிச்சா சரி கொஞ்சம் கொஸ்தா அப்படியே ஏதாச்சும் இருக்கும், எடுத்து போட்டு ஒரு 4 பீஸ் நல்ல பீஸா பார்த்து எடுத்து வச்சு சாப்பிடுவோம்னு நினைச்சு வந்து பார்த்தேன். ஐயோ அப்படியே வெந்தா மாதிரியே இருக்குதுன்ட்டு வேணான்ட்டு. அதுல கொஞ்சமாச்சும் மசாலாலாம் கொட்டி வச்சிருந்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிட்டுருப்பேன். வந்தது எனக்கு கோவம், எடுத்து போட்டு நம்மளே பண்ணிடலாமான்ட்டு. ஏன்னாண்டா எப்பா மட்டன் வைக்கிற வேலைக்கு எதுக்கு அதை மீன் அடிப்பானேன்ட்டு கம்மனு விட்டு சாம்பார் வத்தனையும் வச்சு உப்பு மிளகா வத்தல் மட்டும் போட்டு வச்சிருக்கலாமே, நல்லாதான் இருந்திருக்குமே. ஒரு எண்ணெயில வடச்சட்டில அந்த முட்டை வறுக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் தவிர்த்து இந்த வேலையை செய்ய மாட்டேன் நான். என்ன சரி உடம்பு முடியல பேபிமா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கம்முன்னு விட்டேன் நான். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நீ மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். வத்தல் வச்சுன்னு சாப்பிட்டேன். சிம்பிள். இதுக்கு போயிட்டு இதை நீ ஏன் செஞ்சிருந்துக்கலாம் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. நான் எடுத்து போடு போ, உன் தலையெடுத்து சாம்பார் சோத்து திங்க. இப்ப சாப்பிடுவல்ல, நான் ஒரு கை தானே சாப்பிட்டேன். இப்ப எதுக்கு ஏஞ்சி வந்தோம் பின்னாலேயே? அதுக்குதான் ஏஞ்சி வந்தேன். எப்படி நீ அதை செய்யறியா? காலையில இருந்து 1/2 பாட்டில் தண்ணி கூட குடிக்கல நான் கூடதான். குடி. நான் மௌலி எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? நான் படிச்சதெல்லாம் அசியமா வந்துச்சு. எல்லாமே வந்துச்சா? ஆமா, காமெடி. அந்த புக்லெட் வந்து 36 பேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வாட்டி வந்து நான் வேணுமே புக்லெட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எதனா ஒன்னாச்சு எழுதிட்டு வந்துடுவேன். ஆனா இந்த வாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இத்தனை 3 வருஷம் காலேஜ்ல. நான் எழுத அது ஃபில் ஆகுது. நான் சின்ன சின்ன சின்னதா எழுதி பேஜ் அதிகமா போயிடுச்சு. எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். சூப்பரா எழுதிருக்கேன். அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஒரு டொம்பு டொம்பு அடிக்கலாமா? எதுக்கு எதுக்கு? யார் அடிக்கணும்? பேப்பர் அடிக்கணுமா? கேமராமேன் எதுக்கு? காலையில எழுந்தியா மூஞ்சில முழிச்சு நீ வந்து போய் நல்ல பேப்பர் எழுதிட்டு வந்துருக்கிற, எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிற. நான் படிச்சது மூஞ்சி பார்த்து. ஏய் இப்படிதான்டா எல்லா அம்மாங்களும் கிரெடிட் வாங்கிப்பாங்க. சொல்லு. காபி குடிச்சிட்டு போனது அதுதான் உனக்கு. நான் தானே உனக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன். படிச்சதுல அப்படியே மண்டையில ஸ்ட்ராங்கா நின்று இருந்தது பாரு. ஜாலியா இருக்கதான் போகுது. எப்படி படிச்சாலும் எழுதுறதா படிச்சது லெவலுக்கு தான் எழுத முடியும். அது காரணம் நான் தான்ப்பா, நீ கிடையாது. காலையில் நான் தான் எழுத. இதுதான்
ஃபர்ஸ்ட் டே எப்பயுமே பேபிமா தான். ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டுரும் போய் எழுந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்போ எக்ஸாமு இன்னும் 2 நாள்ல எக்ஸாமா? ஃப்ரைடே எக்ஸாம். ஃப்ரைடே எக்ஸாமுக்குலாம் பேபிமாலாம் எழுந்துச்சிக்காது. எதிர்பார்க்கவே கூடாது நம்ம. அவ்வளவுதான். ஓகேவா? நான் தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் இவனுக்கும் சரி பாப்பாக்கும் நான் தான் எழுந்துச்சுப்பேன். அப்படியே ஓவர் சீன் போடுவியா? அப்படியே உண்மையதான் சொல்றேன். ஏதோ இன்னைக்கு எனக்கு கண்ணு டார்ச்சர் பண்ணுது நம்மள. அதனால இன்னைக்கு பேபிமா எழுந்துச்சு. இன்னைக்கு எப்படியும் பேபிமா தான் எழுந்துச்சுக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் எனக்கு எழுந்துச்சு போனதுலாம் கூட ஞாபகம் இல்லை. எப்படியோ ரிட்டர்ன் வந்து படுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ போயிட்டு முடிச்சுட்டு வந்து படுக்குது அப்படின்ட்டு வந்தாங்க. வந்துட்டு ஏய் தூங்கி நிற்கிறேன் நான்சென்ஸ், நான் காலையிலே எழுந்துச்சேன் தெரியுமா அப்படின்ச்சு. சரி ரைட்டு படு அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு போய் காஃபிலாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டான். சூப்பராக எழுதிருக்கானா. எவ்வளவு குட் கேர்ளா பாரு. எல்லாத்தையும் மடிச்சு வச்சுன்னு இருக்கேன். நீ ஏதாவது ஒரு வேலை செய்யற இந்த வீட்டுல நான் அடுக்கி வச்சா எப்படி குப்பை போடுறீங்க பத்தியா? இங்க நான் செம்ம கட்டுப்புல உட்காந்துறேன். நான் என்ன எரிச்சல் பண்ணுது. கண்ணு அப்படியே காண்டா இருக்குது. ஏண்டான் இருக்குது எனக்கு. அப்படியே வர்ற கடுப்பு கழுவுறதுக்கு கூட கடுப்பா இருக்குது. இப்ப கை வச்சாலே வலிக்குது. அதனால கம்முன்னு உட்காந்துக்கிறேன் தெரியுமா. இன்னொரு வாட்டி கழுவிட்டு மருந்து விடலாம் அப்படின்னு யோசிச்சா கூட சரி, அதை போய் கழுவும் போது டார்ச்சர் பண்ணுமே வலிக்குமேன்ட்டு கம்முனுக்கிறேன். கண்ணு என்ன போய் ரிசர்ச் தான் பண்ணும் என்னட்டு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒழுங்கா பழைய மருந்தே கண்டினியூ பண்ணிருக்கலாமா? எல்லாத்தையும் குப்பையில வர தூக்கி போட்டாச்சு. டாக்டர் மாத்தி இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கும். பாரு இன்னும் ஒரு 2-3 டேஸ் பாரு, அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முழுக்க நீங்க வந்து மௌலி தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அவனுக்கு. இதுக்கப்புறம் எங்களால வெளில கூட போக முடியல. ஒரு பக்கம் இந்த கண் வலியா, இன்னொரு பக்கம் இவனுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால எங்கேயும் வெளியும் வரமாட்டான். பாப்பாவும் இல்லை. என்னதான் பண்றதுன்னே தெரியல. கண்ணு வலி வேற கரெக்டா வந்துச்சு. அதனால வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முட்டை போட்டு உட்காந்துக்க வேண்டியதா இருக்குது. கடுப்பா இருக்குது. சுகர் செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சுகரும் வந்து கண்ட்ரோல்டா தான் இருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை. சுகர்னால கூட இன்ஃபெக்ஷன் ஆகுமோன்னு நாங்க பார்த்தோம். அதுவும் ஒன்றும் பெருசா இல்லைல்ல. சுகர்னால இல்ல ஆக மொத்தத்துல கண்ணு இன்ஃபெக்ஷன் மொத்தத்துல ஏதோ ஒரு ஃபுட்டுனால ஏதோ இன்ஃபெக்ட் ஆகுது. என்ன ஃபுட்டு சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கும். ஹீட் நிறைய சாப்பிடாத. மாம்பழம் எல்லாம் சாப்பிட வேணாம் நிறைய பேர் சொல்றாங்க. மாம்பழம் எல்லாம் சாப்பிடாம இருந்து பாரு. இங்கே மாம்பழம் நேற்று வாங்கின 3 மாம்பழத்துல 2 மாம்பழத்தை தின்னேன். அதுதான் சொல்றாங்க சாப்பிடாதேன்னு சொல்றாங்க. நுங்கு வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சு. நாளைக்கு போய் எப்படியாச்சும் திரும்பி நுங்கு வாங்கிடணும். நுங்கு வாங்கினது கொஞ்சம் ஓகேவா இருந்தது. இன்னைக்கு கடைக்கு போக முடியல, கண்ணு சரியில்லை, அதனால கடைக்கு போக முடியல. நீ இப்படியே டெய்லி என்ன டக்கால்ட்டி விட்டுன்னு இருக்கிற. கடைசி நேரத்துல என் பிளவுஸை கொண்டு போய் கொடுத்து தைக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க பாரு. ஏன்னா எல்லாம் முகூர்த்த சீசன். இப்போ ஃபங்க்ஷனுக்காக நீனு? ஆமா. ஓ அந்த புது புடவைக்கா? அதுல ஏதா பிளவுஸ் இருக்குமே. இருக்கு. அதை எத்தனை போய் கொடுக்கறதுக்கு நீ வரணுமே, வரமாட்டேன்றியே. பல்லுக்குமே வந்துட்டு நிறைய டவுட் கேட்டிருக்கேன். அவங்க வந்துட்டு என்னன்னாங்க, சரி ஒரு விசிட் வாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்க அலைனர் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு ஒன்னு லூஸா இருக்குது, ஒன்னு ரொம்ப டைட்டா இருக்குது. அதுக்கு உண்மையாவே அப்படிதான் இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செம்ம பெயின். இந்த சைடு ஃபுல்லா பெயினா இருக்குது. சூ பண்ணவே முடியல. அதுவும் கேட்டா அப்படிதான் இருக்குமா? நான் எத்தனை தடவை தான் மாத்திரை போடுறது? இதுல இருந்து 3 தடவை தான் மாத்திரை போட்டிருக்கேன். அந்த 3 தடவை தான் மெடிசன் போட்டிருக்கேன். அவங்க கிட்ட சொன்ன 3 தடவை தான் மெடிசன் போட்டிருக்கேன். டேப்லெட்டும் நிறைய போடக்கூடாதுங்கன்னு. அதனாலதாங்க நானும் வலி பொறுக்க முடியல. அதனாலதான் இப்ப போன் பண்ணேன். அப்படின்னா எதுக்கும் நீங்க நாளைக்கு எடுத்துட்டு வாங்க, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். உங்களுக்கு என்ன இந்த இதுன்னா மேல பேர் இருக்குதுன்னா ஜாவா ஜான்னா இங்க கீழ இந்த ஒயிட் கலர் இருக்குமே அதுல பெயின் இருக்கா இல்ல டீத்ல பெயின் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு ஈவினிங் போயிட்டு போற வேலையெல்லாம் மொத்தமா முடிச்சுட்டு வந்துருவோம். அந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஈவினிங் டின்னர் வந்து நமக்கு மட்டன் குழம்பு இருக்கு. கொஞ்சம் மாவு கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வரணும். எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வரட்டும் கடைக்கு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். சீக்கிரமா தூங்க வேண்டியதான். என்ன வேலை எங்களுக்கு? எல்லா வேலையும் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சும்மா வெட்டியா உட்காந்து டிவி பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால போயிட்டு படுக்கலான்ட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.